வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம கின் மாஸ்டர் லேயர் பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டீஸ் பெல்லில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். கின் மாஸ்டருக்கு உள்ளே வந்துடுங்க. பாருங்கள், நான் ஜஸ்ட் ஒரு சாதா இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். லேயர் போனால் வெறும் இமேஜின்னு மட்டும்தான் காமிக்குது. எனக்கு மொத்தம் இமேஜ் மட்டும்தான் ஷோ பண்ணுது, வீடியோ காமிக்கல. அங்கே மீடியான்னு வந்தால் தான் வீடியோவை நம்ம கொடுக்க முடியும், லேயரை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, இந்த செட்டிங்ஸுக்குள்ளே போயிடுங்க. டிவைஸ் கேப்பபிலிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் 2160 FPS வரைக்கும் இருக்குது. கீழே 4K வரைக்கும் சப்போர்ட்டுன்னு இருக்குது. ஆனால் லேயர் நாட் சப்போர்ட்டுன்னு இருக்குது. இங்கே 3 டாட் ஐக்கானை செலக்ட் பண்ணுங்கள். ரன் அனலைசிஸ் நவ்ன்றது கொடுங்க. ரன் அனலைசிஸ் நவ் அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் இது ஒரு 5 மினிட்ஸ்க்காவது ஆகும். நான் வீடியோவுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இது பண்ணிட்டேன். இது 5 மினிட்ஸ்க்கு மேலே கூட ஆகும். ஃபுல் ஹார்ட்வேர் பர்ஃபார்மன்ஸை அனலைஸ் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக சப்போர்ட் ஆகிற மாரி லேயர் எல்லாம் சப்போர்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக அனலைசிஸ்லாம் முடிஞ்ச உடனே இங்கே பாருங்கள், ஃபுல்லாக 1x140p சப்போர்ட் ஆகும். 4x ஃபுல்லாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். எந்த வீடியோ வந்தாலும் ஈஸியாக சப்போர்ட் ஆகும். இப்போ நான் ஈஸியாக வெளியே காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே அதே இதுக்குள்ளே போயிட்டேன். ஜஸ்ட்டு இருங்க, பேக் வந்துடுறேன். எடிட்டிங்கில் போயிட்டு இப்போ பாருங்கள், லேயரில் மீடியான்ற ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற எல்லா வீடியோ எல்லாமே சப்போர்ட் ஆகும். நான் எதனா ஒரு வீடியோ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இருங்க, ஜஸ்ட் இதோ ஒரு வீடியோ நான் செலக்ட் பண்ணேன். ஜஸ்ட்டு இதை ஈஸியாக நீங்கள் பிளண்டும் பண்ணிக்கலாம், இல்லை ட்ராக் பண்ணிக்கலாம், எங்கே வேணால் வச்சுக்கலாம், ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லேயர் விஷயம் ஈஸியாக சரியாயிடும். இந்த மெத்தடை ஈஸியாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி புது புது வீடியோ நம்ம சேனலில் எப்படி எடிட் பண்ணுறது ஈஸியான மெத்தடில் நம்ம சொல்லித்தரோம். ஸோ இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தால் கீழே இருக்கிற லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா வீடியோ புதுசாக கிரியேட் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு புது புது வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எதுமாரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு. மறக்காமல்